Hey my dears, welcome to our channel Vaishu Nethu Vlogs. நேற்று என்ன டேனா சாட்டர்டே. ஸோ நம்ம வந்து காலேஜ் போயிட்டு ஈவினிங் வரும்போது ஹஸ்பண்டே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வரும்போது நம்ம சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டர் தான் போயிருந்தோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி பொட்டிக்ல இருந்து அங்கே எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. சரி சும்மா டைம் பாஸ்க்காக வந்ததே வந்துட்டோம், போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. பைக் பார்க் பண்ண கூட இடம் இல்லை. செம்ம பைக்கு காரு எல்லாமே செம்ம அதிகமாக இருந்துச்சு. பார்க் பண்ணவே இடம் இல்லாமல் லாஸ்ட்டில் தான் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டே. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து உள்ளே போகும்போதுலேருந்து ஸ்நாக்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், மாப்பு, அப்புறம் நிறைய நம்ம புதுசான ஐட்டம்ஸ்லாவும் அங்கே நிறைய இருந்துச்சு. ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சரி உள்ளே போயிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் எல்லாத்தையோடைய ப்ரைஸும் கேட்கும் போதே ஒரே ஷாக்கிங் தான். இங்கே நம்ம லோக்கலில் வந்து 40 ருபீஸ் வாங்குறது அங்கே 80 ருபீஸாக இருந்துச்சு. ஒரு சின்ன நைஃப் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் ஆர்ட் ஒர்க்குக்காக. அதுவே வந்து அங்கே காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்காக சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரேட்டு மட்டும் கேட்டுட்டு பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து அது மெட்டீரியலாக இருந்துச்சு, எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவே 1500 சொன்னாங்க. சரி அதனால் அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்தாங்க. அது வந்து 400 சொன்னாங்க. அது ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும். அது உள்ளே வந்து இன்னும் 2 ஸ்மால் பாட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பேக்கெல்லாம் டேக் போட்டுட்டு உள்ளே போனால் ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியாக இருந்துச்சு. ஒவ்வொரு சாரீஸ்க்குமே வந்து தனித்தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி பொட்டிக்கான ஓனர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கட்டியிருந்த சாரீ வந்து 1300 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. 1000 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன உடனே வந்து எல்லாரும் எனக்கு உனக்குன்னு அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம தான் கடை வச்சிருக்கோம்ல, அதனால நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம வாங்கலை. அப்புறம் ஜுவல்ஸ் ஐட்டம் போயிட்டு கவரிங் ஜுவல்ஸ் எல்லாமே கோல்டே வாங்கிடலாம் போல, அந்த அளவுக்கு ரேட்டாக இருந்துச்சு. சரி அங்கேயும் சும்மா சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம ஐட்டத்துக்கு வந்தாச்சு. என்னன்னா எங்கே போனாலும் ஃபுட்டின்ற மாதிரி நம்ம ஸ்நாக்ஸை பார்த்தாலே போய் நின்றுடுமே. ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் எல்லாத்தையும் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அக்கா ஊறுகாவை பார்த்தோன்னே அங்கே போய் நின்றுட்டா. ஊறுகாய் வேணும்னு சொல்லிட்டு சரி அவளும் அங்கே போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு மாப் வந்து அவங்க ஒருத்தவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அந்த டெமோவும் பார்த்தோம். அதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் டைம் ஆயிடுச்சு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக நாங்கள் என்ன வாங்கினோன்னா ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி ஒரே ஒரு அந்த அல்வா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க. 250 கிராம்ஸ் அல்வா வாங்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றிட்டு வெறும் 250 கிராம்ஸ்க்கு அல்வா வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்